வெல்கம் டு பேக் யோர் ஃபுட்ஸ். இன்றைக்கி ப்ரெட் ரெசிபி பார்க்கலாம். ப்ரெட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ரெட் டோஸ்ட் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃப்ரெஷ் ப்ரெட் எடுத்துக்கோங்க, கூடவே பட்டர் எடுத்துக்கோங்க, இன்க்ரீடியன்ஸு, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கூடவே மேகி கெச்சப் இருக்குது, டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெட் ஸ்ப்ரெட் தான். ஸோ இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் எது உங்களுக்கு லோக்கல் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஃப்ரெஷ் ப்ரெட் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பட்டர் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட சீஸ் இருந்துச்சுன்னா சீஸ் போட்டுக்கோங்க, பட்டர் பிடிக்குன்றவங்க பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பட்டர் போட்டுட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து கெச்சப் வச்சுருக்கோம். ஸோ டொமேட்டோ கெச்சப்பை அது கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ப்ரெட்லேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க லைட்டாக. ஸோ பட்டரும் கெச்சப்பையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம், மிக்சியில் ஒரே ஒரு ரெட் சில்லி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் நம்ம போட்டுக்கிறோம். ஸோ ஒரு சில்லியில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஸோ நம்ம ஸ்வீட் அண்ட் சோராக இப்போ ப்ரெட்டை பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரெட் சில்லி கொஞ்சம் போட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க பிளேட்டில். ஸோ கூடவே நம்ம போமோகிரானட் வச்சுருக்கோம். ஸோ போமோகிரானட் வச்சு கொஞ்சமாக இப்படி போட்டுக்கிறோம். உங்களுக்கு உள்ள ஸ்டஃபிங் எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட ப்ரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. பட்டர் ப்ரெட் சாண்ட்விட்சு அதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வேணும்னா நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம், பட்டர் மெல்ட் ஆகிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேக் யோர் ஃபுட்ஸ் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார் மோர் ரெசிபீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஸோ இப்போ இந்த ப்ரெட் ரெசிபியை எடுத்து நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ஒரு தவாவில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி டேப் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ ஸ்வீட் அண்ட் சோர்னஸ்க்காக நான் ஃப்ரூட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்டாகவும் இருக்கிறதுக்காக சோறாகவும் இருக்கிறதுக்காக. உங்களுக்கு உள்ள என்ன ஸ்டஃபிங் பிடிக்குதோ, ஆனியன் அந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்ருக்கும் நம்மளுக்கு ப்ரெட்டோட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ரெட் நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தவாவில் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ப்ரெட் ரெசிபி வந்து தயாராகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.